ஃபர்ஸ்ட் நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2 வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சீரகப்பொடி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாடை போகும்போது நம்ம வந்து வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணலை. 10 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நமக்கு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.